அர்ச்சுனா ராமநாதன் உணவு இன்றி தவிப்பதாக நேற்றும் செய்தி வந்திருந்தது, அதிகாலையிலும் வந்திருந்தது. ஆனால் அவருடைய சகோதரனாகிய ரகுராம் ராமநாதன் அவர்கள் இல்லை, அவர் நலமோடு இருக்கிறார் என்கின்ற விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். ஆகவே நலமோடு இருக்கிறார் என்கின்ற விடயம் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அதனுடைய அர்த்தம் இதுவாக இருக்கிறது. அவர் நலமுடன் அங்கே இருக்கிறார் என்கின்ற விடயத்தினை அவர் தெரிவித்திருக்கின்றார், எனக்கு கூட தெரிவித்திருந்தார். ஆகவே அந்த செய்தியை நான் உங்களுக்கு கடத்தி விடுகிறேன். அர்ச்சுனா ராமநாதனுடைய அரசியல் வாழ்வியல் தொடர்பாக பல்வேறுபட்ட கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. தேர்தலில் வருவாரா, வரமாட்டாரா, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி பணியாற்ற வேண்டும், அதுக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற விடயம் பேசுபொருளாக இருக்கின்றது. நாங்களும் இன்று முதல் பல மணித்தியாலங்கள், பல உரையாடல்கள், பலருடன் பேசியிருந்தோம். பல முக்கியமான உறவுகளையும் இன்று புதிதாக சந்தித்திருந்தோம். அவர்களை சந்தித்தது மகிழ்ச்சி, அவர்களுடன் உரையாடியது மகிழ்ச்சி. ஆனால் அனைத்தும் அர்ச்சுனா ராமநாதனோட இடத்திலே அதுக்கான பதில்கள் இருக்கின்றன. எம்மிடம் எந்தவித பதிலும் இல்லை. டாக்டர் நல்ல விஷயங்கள் செய்து கொண்டு வந்தவர், அவரை ஜெயிலில் போட்டாங்கன்னு சொல்லி அவங்க ஊர்ல இருக்காங்க. அல்லோ நான் கதைக்கிற இருக்குதா சொல்லுங்க. அந்த டாக்டரை வெளியில் எடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கும்னா, அவர் நல்ல மனுஷரை கொண்டு ஜெயிலில் போட்டாங்களேன்னா என்னடா அதுக்குள்ள வச்சு இலங்கை அரசாங்கம் விச ஊசியெல்லாம் அடிப்பாங்களேண்ணா. நல்ல ஒரு மனுஷர்களை நாங்கள் இழக்கக்கூடாதுன்னு அவருக்காக நீங்கள் நிறைய குரல் கொடுக்குறீங்கன்னா, அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த நல்ல மனுஷரை வெளியெடுக்கிறதுக்கு நாங்கள் ஏதாவது உதவி செய்யணும்னா சொல்லுங்கன்னா, நம்மளோட ஊர்லேருந்து கூட நிறைய பேரை நான் விடுவேன். ஆர்ப்பாட்டங்களை போகணும்னு சொன்னால் போச்சுன்னா ஜனங்கள் ஊரில் போகும். நல்ல மனுஷருக்கு எப்பயும் என்ன வாழ்நாள் ஆயுள் குறைவண்ணா. அதை எங்களை இலங்கையில் இருக்கிற அரச படைகள் அரசாங்கங்கள் அதை செய்கிறதண்ணா. அந்த டாக்டர் என்ன மில்லன் நான் மட்டுவில் என்ன ஊரில் மட்டுவில் அவரை பற்றி நான் விசாரித்த இடத்துல அவர் சொன்னவர் உண்மையில் ஒரு நல்ல மனுஷன். ஏற்கனவே குடும்பத்தில் பிரச்சனை, திருப்பி வேறு கல்யாணம் இருந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்ய வந்தவர். அவரை கடைசியாக கொண்டு அரசியல் என்று சொல்லி போர்வையில் பூத்தி அவரை உள்ளுக்கு போட்டுவிட்டாங்களாம். ஆனால் அவர் கடைசியாக பயணித்த அரசாங்கம் இந்த மூன்றாவது என்ன இப்போ நடக்கிற ஆட்சி அரசாங்கம் தான். ஆனால் அவையே அவரை உள்ளு போட்டதனைக்கு சரியான கவலையாக கிடக்கணும். அதுக்கு அண்ணா 15ஆம் தேதி அந்த நாமினேட் பண்ணணும் போயிட்டு அர்ச்சுனா ராமநாதன் அடுத்து என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்த அந்த தேர்தலில் போட்டியிடலாம், அதுக்கு என்ன வழி வகை இருக்கிறதுங்கிற உங்களோட ஐடியாக்களை தாங்க. உங்களுடைய ஆலோசனை என்ன மாதிரி இருக்குது, நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க, எப்படி செய்யலாம், எப்படி செய்யக்கூடாதுங்கிற விட உங்களுக்கு தெரிஞ்சா உங்களோட கருத்துக்களை தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏனென்றா இந்த வருகிற 10ஆம் தேதி அல்லது அந்த வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னதாக ஆறாரை தெரிவு செய்யலாம். உங்களுக்கு யாரும் ஆட்களை தெரியுமா, அல்லது அர்ச்சுனா ராமநாதன் கைகாட்டிய ஆட்கள் எப்படியானவர்கள், அவருடைய தகவல்கள் எப்படி இருக்கும், எத்தனை ஆசனங்களை பெறுவார்கள், அதுக்கு எங்கெங்க இறங்கி வேலை செய்யணும் அப்படி என்ற அனைத்து விடயங்களையும் நீங்க எடுத்துக்கொண்டு வாங்க. இன்றைய இந்த விவாதம் என்பது அர்ச்சுனா ராமநாதன் என்ன செய்ய வேண்டும், எப்படி இந்த தேர்தலை பயணிக்க வேண்டும் என்கின்ற அந்த கருப்போல் தான். உங்களுடைய எண்ணமான கருத்துக்களை எடுத்துவாங்க. வணக்கம். இப்ப டாக்டர்கிட்ட அந்த கட்சி என்ன மாதிரி என்ன இந்த தேர்தலுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டு இந்த மாதிரி அவர் உண்டைக்கு இருக்கிறாங்க என்ன மாதிரி என்ன அறியலாம்? அது சம்பந்தமா 10ஆம் தேதி பிரயாணம் தெரியும். 10ஆம் தேதி பிரயாணம் என்ன முடிவுன்னு தெரியும். இப்போ தற்சமயம் இவ்வளவுதான் எங்களுக்கு இது சம்பந்தமா காய்க்கவனம் சொல்லப்பட்டிருக்கு. உங்களோட கருத்தை நீங்க தெரியும். ஏன்னா 10ஆம் தேதி பிரயாணம் வேட்புமனு தாக்கல் அதுக்குள்ள செய்யவில்லை, வேணும் அதான் லேட் ஆயிடும். நாங்களும் அதே எண்ணத்தோடு தான் யோசிச்சு கொண்டிருக்கோம். ஆனா என்னென்றால் அது டாக்டர் தான் முடிவு செய்யணும். வணக்கம். 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 டிக்டாக்ல பார்த்தீங்கன்னா அந்த சிங்கள மிஸ் வாரல் சொல்லி இந்த 9 மணிக்கு காணல. என்னன்னு சொன்னால் இதில் எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க, நாங்கள் கதைக்கணும். வடக்கையும் கிழக்கையும் பொறுத்தமல்ல எங்களை கடந்த கால 30 ஆண்டுகளுக்கு மேலால் கேட்டுக்கொண்டிருக்கின்ற விடயங்கள் இருக்குது, எல்லாம் பதியப்பட்ட விடயங்கள். அதில் நமக்கு இப்போ வந்தாவண்டா நான் கேட்க வேண்டிய சில விடயங்களை முன்வைக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ இதில் எங்களுக்கு காணி அதிகாரம்ன்றது கேட்டுருக்கிறோம், வைக்கணும் கேட்டுருக்கிறோம். காணி அதிகாரத்தில் எங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் எங்களுக்குன்னு சொல்லி. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் இந்த அரசாங்கம் அரச காணிகளை அடையாளப்படுத்தணும். அரச காணிகளை அடையாளப்படுத்தி அந்த இடங்களை அரச காணின்றதை உறுதிப்படுத்தி அந்த இடங்களை பொருளாதார வளர்ச்சிக்காக பயன்படுத்தலாம். அது அவர்கிட்ட முன்வைக்கணும்னு நினைச்சிருக்கிறேன். மற்ற போலீஸ் அதிகாரம் எங்களோட தமிழ் மக்கள் பிரதேசங்களில் போலீஸ் அதிகாரத்தை போலீஸாரை தமிழ் போலீஸாரை நியமிக்கணும். ஏன்னு சொன்னால் இப்போ காவல்துறைக்கு நாங்கள் போனோடனே மற்ற
தெளிவா சொல்லுங்க. தமிழ் போலீசாரை நியமிக்கப்பட வேண்டுமா, தமிழருக்கு போலீஸ் அதிகாரம் தேவைப்படுமா? ரெண்டும் முக்கியமான. அதாவது போலீஸ் தமிழருக்கு போலீஸ் அதிகாரம் வேணும். தமிழில தேசிய தலைவர் என்ற பிரச்சனை அந்த சொல் வந்தது. மேதகு என்றதான். மேதகு என்பதை எவராலும் எந்த கொம்பன் வந்தாலும் அந்த இடத்தை எவராலும் அர்ப்பணம் செய்ய மேதகுதான். அதுல மாட்டு கருத்து இல்லை. ஆனால் நான் ஒரு தமிழினம். அப்ப நான் எனக்கு ஒரு தேசியம் இருக்குது. என்னது? எனக்கான மொழி, கலாச்சாரம், பண்பாடு, நிலம், விழுமியங்கள் இருக்குது. அப்ப நாங்கள் ஒரு தமிழ் தேசிய இனம். அப்ப தமிழ் தேசிய இனத்தினுடைய ஒரு தலைவராக வரக்கூடியவர் எங்களுக்கு ஒரு தமிழ் இனம். அல்லது நீங்க கேட்கிற மாதிரி எங்களுக்கான காணி அதிகாரம், போலீஸ் அதிகாரம் தந்துட்டா அது ஒரு தமிழர் பகுதியா இருக்கும். அது தமிழ்களை மட்டும் வச்சுக் கொள்வோம். அப்ப தமிழகத்தினுடைய ஒரு அதிபரை நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? அவருடைய தலைவரை எப்படி கூப்பிடுவீங்க? நான் ஒரு தமிழினம், அதுக்கான ஒரு தேசிய இனம் இருக்கு. அப்ப தமிழ் தேசிய தலைவர் என்று தானே வரும். தமிழ் தேசிய தலைவர் வந்து அப்போ மாற்றம் பெறக்கூடிய ஒரு தானே. அந்த கத்திரங்கள மாற்றம் இல்லை. ஆனா மேதகு பிரபாகரன் மேதகு கிட்ட எவரும் கிட்ட வருவீங்களா? அப்படி சொன்னா உங்களை சிறப்படுத்த அடிப்பேன். ஏனண்டா இந்த மேதகு தான் அந்த இடத்தை யாருக்கும் கிட்ட நெருங்கலாது. மேதகு தமிழில தேசிய தலைவர் பிரபாகரன் தான் சொல்லப்படுது. தமிழில தேசிய தலைவர் போட்டுக்கோ, அது பிரச்சனை இல்லை. நீ ஒரு தமிழினம், உனக்கு ஒரு தேசிய இனம் இருக்குது, நீ ஒரு தேசியத்தை இருந்திருக்கிறாய், அதுக்கான தலைவர் தமிழ தேசிய தலைவர் 1, தமிழ தேசிய 2 ஒன்று போய் கொண்டிருக்கும். இலங்கையினுடைய வரலாற்றில் பராக்கிரமா 1 ஓராம் நம்பர், பராக்கிரமா 2 இருக்குது, விக்ரமபாகு அப்படி 1 2 இருக்கு. எடுத்து பாரி, எடுத்து இலங்கையினுடைய வரலாற்றை எடுத்து பாடி, இலங்கை தமிழ வரலாறு எடுத்து பாடி. அதை சிங்களம் அழிக்கிறான். பராக்கிரமா 1 2 3 இப்படி தான் போகுது. ஓமா இல்லையா? வரலாறு படிச்சோன்னு சொல்லு. அப்ப பராக்கிரமபாகு சொல்லக்கூடாண்டா. பராக்கிரமபாகு 1, பராக்கிரமபாகு 2 என்னத்துக்கு எழுதி வச்சிருக்கோம் சிங்களம். அந்த வரலாறு நாங்களும் படிச்சிருக்கோம், சமூக வரலாறு. அப்ப இங்க ஒரு குழப்பம் பெறக்கூடாது. நாங்க தெளிவா இருக்கோம். நாங்கள் ஒரு தமிழினம். ஆமா, தமிழினம். எங்களுக்கு ஒரு மொழி இருக்குது, ஒரு தேசியம் இருக்குது, ஒரு மண் இருக்குது, ஒரு கலாச்சாரம் இருக்குது, ஒரு பண்பாடு இருக்குது, விழுமியம் இருக்குது. அப்ப நாங்கள் ஒரு தமிழ் தேசிய இனம். முடியாத 3 கட்டமைப்பை நிறுவி எங்கட மண்ணுக்கான போரிட்ட ஒரு உத்தம வீரன் சேரசர சோனியன் வந்தா ஆக்கிரமிச்சு பல நாடுகளை ஆக்கிரமிச்சு பல நிலப்பகுதிகளை பிடிச்சவங்க. அது வரலாறு. குதிரைப்படை, யானைப்படையில போய் அடிபட்டவன். ஆனா எங்கட இந்த மேதகண்ட இந்த புனிதவன், இந்த புனிதமானவர் என்ன செஞ்சவர்? 3 கட்டமைப்பை நிறுவினவர். கரை, கடல், வான் நிறுவினவர். அப்ப மறைக்கப்பட முடியாத ஒருவர். அவர் சாதனையினுடைய நாயகன். அண்ணன் எடுத்துக்கிட்டே வரையில. ஏனண்டா அண்ணன் 3 படையும் கட்டமைச்சாது. அப்ப இனி புதுசா வந்தாருன்னு சொன்னா அது புதிய தலைவராக இருக்கலாம். ஆனா என்ன பொருள்? அவருக்கு முன்னாலேயே ஒருவர் அந்த 3 படையும் கட்டமைச்சிட்டார். விமானப்படையில உத்தியில மாறலாம். எனக்கு தெரியும் அரசியலை பற்றி. டபுள் எடுத்து கொடுங்க வழியில. இது மேல குபுரி கொண்டு இனிதான் படிக்க போத. வாங்கக்கா பேசுங்க. நடக்கிற காரியத்தை கதையுங்க. நடக்காத காரியத்தை சும்மா கதைச்சு இல்லை, பிரயோசனம் இல்லை. இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. இப்ப இதே அளவுக்கு இவர் எத்தனையோ வருஷமா யோசிச்சு வச்சுதான் இதை இப்ப வந்து செய்கிறார். அதே இதை அப்பயே யோசிச்சிருந்த அந்த 50,000 பேரையும் எனக்கு அந்த மனதுக்குள்ள நிறைய ஆதங்கம் இருக்குது. 50,000 பேர் சேர்த்து கொடுத்து இவ்வளவெல்லாம் பிரச்சனை நடக்கல, பிரச்சனையை உருவாக்கி அதுல எங்களை அழிச்சு இன்றைக்கு ஊழலை பிடிக்கிறேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன்னு சொல்லிக்கல கஷ்டமா கிடக்கு. இதுல முக்கியமான பங்கு அவருக்கு இருக்கு. இந்த ஊழல் வந்ததுக்கு காரணம் இந்த இவ்வளவு நாங்க இந்த நாடு இவ்வளவு வங்குரோத்து நிலைக்கு போனதுக்கு காரணம் எல்லாத்துக்கும் இவருக்கு பங்கு இருக்கு. அவர் மூடிக்கொண்டு செய்ய வேணும் இருக்கிற இதுகளை. அதை பிடிக்கிறேன், இதை பிடிக்கிறேன், அது செய்யறேன், இது செய்யறேன். திருப்பி மெட்ட பக்கம் இருக்கா நீங்க யோசிச்சு பாருங்க. நான் சொல்றதுல என்ன பிள்ளை இருக்குண்டு. ஒருத்தரை ஒன்று செய்யணுமென்று சொல்லி செய்ய வெளிக்கிட்டா அந்த வெளிக்கிடைக்குள்ள இதால பிரதிபலன் என்ன இருக்குது? ரெண்டு பக்கத்தையும் பார்க்க வேணும். ரெண்டு பக்கத்தையும் பார்க்கக்குள்ள இந்த நாடு அதுக்கு பிறகு எப்படி வரும்,
அப்படியே இப்ப இவ்வளவு யோசிச்சு பார்த்து ஒரு ஜனாதிபதியா வந்து இவர் இவ்வளவு செய்யறாருன்னு சொல்லி சொன்னா இதுல எனக்கு எதிராக நிறைய ஆர்குமெண்ட் வரும், கட்டாயம் வரும் இதுல. ஆனா அவருக்கும் பங்கு இருக்குது. எனக்கு இதுவெல்லாம் யோசிச்சு இதுவெல்லாம் கதை கேட்கல யோசிச்சா சும்மா எப்படி சொல்றேன்னு தெரியல. யோசிச்சு பாருங்க, நீங்க இருக்கா இதுல இருக்கிறாக்கள் இருக்கு, நீங்க உங்களோட மனசுக்குள்ள என்ன படுதுன்னு சொல்லுங்க பாப்போம். ஓமாக்கா எப்படின்னா அந்த எல்லா ஜனாதிபதி மேலக்குள்ள முதலாவது ஒரு ஓட்டம் பாசா தான் விடுவாங்க. அடுத்தது வந்து ஒரு கல்யாணம் கட்டி ஒரு பொம்பளை மாப்பிள்ளை வந்தா முன்னுக்கு அப்படி இருக்கும், ஒரு கொஞ்ச நாள் போக அப்படி இருக்கும். விளங்குமா நான் என்னத்துக்கு அடுத்து சொல்றேன்னு விளங்குதா? அது சரிதான். இப்ப கோத்தா வந்த உடனே ஒவ்வொரு ஒபிசா போய் நித்திரவங்கிறவனை பிடிச்சி வேலை நிப்பாட்டினாரு. எத்தனை அரிசி கடையில போய் குந்தி கொண்டிருந்தவர். இப்ப அப்படித்தான். இப்ப நமக்கு இப்ப தெரியாது, ஒரு வருஷத்துக்கு புறம் தெரியும் நிலப்பாடு. அதுக்குதான் நான் அதுக்குத்தான் நான் சொல்றேன், அவர் செய்யறது வந்து அவருக்கு வந்து நான் எதிரான ஆள் இல்லை. யாருமே என்ன இதுல எனக்கு கமெண்ட் பண்றதா இருந்தாலும் சரியா யோசிச்சு போட்டு அதுக்கு பிறகு கதைங்க யாருண்டாலும். ஒரு வருஷத்துக்கு பிறகு கமெண்ட்ஸ் பண்ணாலும் நினைக்கிறேன். யாருமே இப்ப என்ன எனக்கு இந்த நிறைய கருத்து இருக்குது. இந்த மெட்டது வந்து இப்ப எப்படியுமே எங்கட சனம் ஒரு மோகத்திலே இருக்குது. என்ன மோகம்னு சொல்லி சொன்ன ஏகேடி இந்த இடத்துல வந்து எப்படி எங்க இப்ப எப்படி எல்லாம் ஓட்டு எல்லாம் எப்படி மாறுமன்று கூட எனக்கு சொல்ல தெரியல. அர்ச்சனா வெளியில இருந்து ஒன்றும் செய்யலாம போயிட்டு உள்ளுக்கு போயிருந்தும் எனக்கு இப்ப வெளியில வந்து இப்ப எனக்கு ஒரு இது ஒன்று இருக்குது. இப்ப நாங்க இப்ப இந்த ஏகேடி ஆக்கள் எல்லாம் ஒவ்வொரு பிரிஞ்சு போய் ஒவ்வொரு இடமா அந்த டிக்டாக்லயோ ஒவ்வொரு வலையதளத்திலயோ எப்படியோ ஒரு பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, தங்க ஏகேடிக்கு இதா வரணும்னு சொல்லி. அதே மாதிரி எங்களுடைய ஆக்களும் ஒவ்வொரு இதா இப்படி செய்து எங்களுக்கு இப்ப அர்ச்சனா எப்படியுமே கேட்குமன்றதுல எந்த மாற்றமும் இல்லை. அது எப்படியுமே அவருக்குன்றத வந்து ஏனென்று சொல்லி சொன்னா எங்கட சனம் நாளுக்கு நாள் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல. அது பிள்ளைன்னு சொல்ல வேற இல்லை. எங்கட நாட்டுல எங்களுக்கு இருந்த கஷ்டங்களுக்கு நாங்க பட்ட துயரங்களுக்கு ஏதோ ஒன்று விழிச்ச மாதிரி ஒரு அப்படி என்ற மாதிரி நினைக்குதுகள் சனம். அதுல தப்பு இல்லை. ஆனா கண்மூடித்தனமா யோசிக்குதுதான் கவலையா கிடக்கு. அப்படின்னு இல்ல, கண்மூடித்தனம் இல்லை. உண்மையில ஒரு இளரத்தம் அனுரகுமார் ரத்திசானாக்கே கொஞ்சம் துடிப்பான ஆள், மற்றாக்களை விட கொஞ்சம் சிந்தனையாற்றுல கூடிய ஆள். அவர் கடந்த காலத்து வருடங்களை பாத்தீங்கன்னு சொன்னா அவர் கதை பேச்சுகள் வந்து ஆற்று சொல்லுங்க யாரு இடையில குழப்பம் என்று நினைக்க வேண்டாம். நீங்க சொல்ற கருத்தை தான் நானும் கதைக்கிறேன். இப்ப என்னென்றால் இப்ப இந்த நவம்பர் 14 நடக்க போற பாராளுமன்ற எலெக்ஷனை பற்றி தமிழ் மக்களாகிய நாங்கள் என்ன செய்யணும் என்று நீங்க சொல்றீங்க? இப்ப யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறது அல்லது என்ன ஏதாவது திட்டம் வச்சிருக்கிறீங்களா? அதுல யார் என்னத்தானே கேக்குறீங்க? நான் நீங்க சொன்னாலும் நான் மணிமேந்திரன் கேட்டேன், நீங்க சொல்றேன் சொல்லுங்க. தமிழ் மக்கள் என்ன செய்யலாம் நீங்க நம்புறீங்க? இல்ல அப்ப அதான் நானும் இப்ப ஆருக்கு வாக்களிக்கிறோம் கேள்வி கேக்குறீங்க. ரைட், நான் அதுக்கே வாரம். இப்ப நான் கேட்கிறேன், யார் தவறா இதை நீங்க சொல்லுங்க. திட்டத்தை விடுங்க. ரெண்டாவது பிரச்சனை, அனுரா குமரதிசநாயக்காக வாக்கு அளிக்கலாமா அளிக்க கூடாது, அதுக்கு சொல்லுங்க. அடுத்த கேள்விக்கு நாம் பதிலுக்கு நாம் பார். சரியான ஒரு பொறிக்குள்ள மாட்டி சரியான ஒரு உண்மையில நான் அதான் நீங்க கேட்கிற கேள்விக்கு ஒரே வசனத்துல பதில் சொல்ல இயலாது. ஏனென்றால் எண்ணம் சிந்தனை என்னென்று பிள்ளைங்கன்னா தான் நீங்க அதுக்கு ஓகே பண்ணலாம்.
எங்களை பொறுத்தவரை இதுவரைக்கும் நாங்க எங்களோட அடையாளத்தை துளைக்கல. சரியா, இதுவரைக்கும் துளைக்கல. ஆனால் நாளைக்கு நீங்கள் அனுரகுமாரன் ஆட்சி நல்லா இருக்குன்னு நீங்க ஓட்டு போட்டீங்களா இருந்தா எங்களோட அடையாளத்தை துளைக்கிட்டு அங்க போறன்றதான் நான் நினைக்கிறேன். மஹிந்த ராஜபக்ஷ வரைக்குல விடுதலை புலிகள் சொன்னவ ஓட்டு போட்டவன நாங்க போடல. ஒரு நிமிஷம் வேணா, கொஞ்சம் பாருங்க. சந்திரிகா வந்திருக்கா, சமாதானம் வந்திருக்கா, ஓட்ட போடுங்க. அப்ப எங்கட அடையாளம் தொலையே இல்லை, நல்லா தான் இருந்தது. பேருந்து ரணில் விக்ரமசிங்க வரைக்கும் ஓட்ட போடுங்கன்னு நாங்க போட்டோம், எங்கட அடையாளம் தொலையே இல்லை. பேருந்து பெருமராசா வரைக்குல ஓட்ட போடுங்கன்னு போட்டோம், எங்கட அடையாளம் தொலையே இல்லை, எங்கட அடையாளம் தொலையே இல்லை. மஹிந்த ராஜபக்ஷ வரைக்கும் முதலாவது செஞ்சோம், நாங்களும் ஓட்டு போனா தவித்தோம். பேருந்து எங்கட தமிழ் தேசிய கூட்டம் 2009ஆம் ஆண்டு பிறகு எங்கட தமிழத்தை அழிச்ச அதே பொன்சு அடையாளம் துளையில பேருந்து திருப்பி வந்து என்ன செஞ்சோம், எட்டப்பனுக்கு வந்து ஓட்டு போடிச்சோம், அப்ப மட்டும் அடையாளம் துளையில. அப்ப அந்த காலங்கள்ல துளையாத அடையாளம் இப்ப மட்டும் அனுராக் குமாரதிசநாயக ஓட்டு போட்டா துளையும் நீங்க சொல்றதுக்கான காரணம் என்ன? அடையாளம் மட்டும்தான் சொன்னதுக்கு காரணம் முற்று முழுதா துளை அல்ல, துளைஞ்சு கொண்டு வந்தது இந்த தரத்தோட ஃபுல்லா போயிடும். இந்த காலத்துல நீங்க சொல்றது சரி, எங்க அடையாளம் அப்பப்ப இந்த காலத்துல இவருக்கு அனுராக போட்டா எப்படி துளையும் சொல்லும், எங்க அடையாளம் எப்படி துளையும்? இந்த காலத்துல அனுராக் நீங்கள் சொல்றது நீங்க சொல்றது ஆனா தனி பெரும்பான்மை சிங்கள வாக்குகளை பெற்று தமிழட்ட வாக்கு இல்லாம ஆட்சி படமேறிய கோத்தபாய வரைக்க கூட எங்கட தமிழட்ட அடையாளம் சிதைக்கப்படல. தமிழட்ட வாக்கு இல்லாமே வந்தோம், நாங்க தமிழட்ட வாக்கு செல்லுபடியாக போனது. அப்படி தமிழ் சும்மா வந்துட்டு நீங்கள் சரி இப்ப சொல்லுங்க, எந்த கட்சிக்கு நாங்க ஓட்டு போலாம் சொல்லுங்க. இல்ல எந்த மக்கள் எந்த பிரதேசத்துல சொல்லுங்க. அனுராக்கு போட்டா கொஞ்சம் பொறுங்க, என்ன கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஒரு நிமிஷம், நான் அனுராக்கு போட்டா எங்க துளையும் இப்ப எந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம் சொல்லுங்க. நான் கட்சியை சொல்லல, பொறுங்க, நான் கதைக்கிறத கேட்டீங்கன்னா தானே நான் கதைக்கலாம். இப்ப நீங்க இடையில வச்சா என்னன்னு கதைக்கணும். அப்ப இப்ப ஒரு 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 பிரதேசத்துல இப்ப கிளிநொச்சி பிரதேசத்துல எலெக்ஷனுக்கு எந்த கட்சிக்கு போடலாம்னு சொல்லுங்க. வெளியில வர மாட்டேன் தான் நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். டாக்டர் சரி, நாங்க அனுராக் போட வேண்டாம். அவனை அனுராக் போனோம். எங்கட தமிழ் கட்சிக்கு எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் சொல்லுங்க. ஒரு நிமிஷம், கேள்வி சிம்பிள் என்ன, கேள்வி சிம்பிள், பதில் சிம்பிள். அனுராக் போட வேண்டாம். சரி, நான் நேரடியா வரேன். எங்கட தமிழ் கட்சிக்கு எந்த கட்சிக்கு போடலாம் சொல்லுங்க. புது கட்சி ஒன்று உருவாக்குங்க, புது கட்சிக்கு போடுங்க. சரி, எந்த கட்சி புது கட்சி சொல்லுங்க. புது கட்சியை உருவாக்கணும், அதுக்கு தானே சொல்லுங்க, எந்த புது கட்சியை சொல்லுங்க. இப்ப இப்ப நீங்கள் இவ்வளவு நாளும் நீங்க கழிச்சு கொண்டு ஒரு நிமிஷம், நீங்க பெரிய அரசியல் புலிதானே. தமிழ்ச்சேரி அணிஞ்சு வாங்க, மயிரன் அந்த பொம்மை துப்பாக்கி கொண்டு போய் கடையில கொள்ளையடிச்ச தமிழ்ச்சேரி அணிஞ்சு வாங்க. இப்ப சொல்லுங்க, ஒரு கடையில போய் பிபி பெட்டு செஞ்சில போய் பொம்மை துப்பாக்கி கொடுத்து கொள்ளையடிக்க முடிஞ்சா உங்களோட சிந்தனை இது சரியா இருந்தா இப்ப சொல்லுங்க, எந்த எந்த கட்சிக்கு நாங்க பார்க்க போடலாம்னு சொல்லுங்க. லண்டன்ல ஒரு பிபி பெட்டு செஞ்சில போய் பொம்மை துப்பாக்கிய பொம்மை துப்பாக்கியை கொடுத்து கொள்ளையடிக்க போன இந்த தமிழ் செல்வனாகிய நீங்களே பேரை மாத்தி போட்டு வந்து நிக்கிறீங்கல்ல, சொல்லுங்க எந்த எந்த கட்சிக்கு நாங்க ஓட்டு போடலாம் சொல்லுங்க. போனீங்க உங்களால உழைச்சி தின்ன வழி இல்லாம கடையில போய் களவெடுக்க போறதுக்கு பொம்மை துப்பாக்கி கொண்டு போய் உங்கள்ட்ட அச்சுறுத்தி அங்க எதுவும் கொள்ளையடிக்க போன நீங்கள் வந்து சமூக அக்கறை பற்றி பேசுறீங்க. இப்ப சொல்லுங்க, உங்க சமூக அக்கறை பேர் மாத்தல போட்டு வாங்க. இவர் வந்து வேற யாரும் இல்லை, இவர் தமிழ்ச்செல்வன் தான். இவர் அந்த பொம்மை துப்பாக்கி காட்டி கொண்டு லண்டன்ல மஜூர் பாட்டு படிக்கிறவர், பிபி பெட்டு கொள்ளையடிக்க போனவர். அப்படி தேச துரோகி, சமூக விரோதி. இங்க வந்து கதைக்க கூடாது, இங்க வந்து கதைக்க கூடாது. நீங்களே பிபி பெட்டு செஞ்சல எரிபொருள் நிலையத்தில், பிபி என்றது எரிபொருள் நிலையம், அங்க பொம்மை துப்பாக்கியை கொண்டு போய் அவங்கள மிரட்டி கொள்ளையடிக்க போன இப்படி கேடு கட்ட பயிர்கள் வந்து இங்க வந்து கதைக்க கூடாது. முதல் நீங்க ஒழுங்கா இருக்கணும், நீங்க தூய்மையானவர்களா இருக்கணும். ஒரு எரிபொருள் நிலையம் பொதுவான எரிபொருள் மக்களுக்கான அடிப்படை அத்தியாவசிய பொருளா இருக்கக்கூடியது. அதுல போய் நீங்க என்ன செய்றீங்க, பொம்மை துப்பாக்கியை கூட்டி போட்டு இதுல கூட நீங்க தமிழ்நாடு செய்தது
அப்ப ஒரு மன்னிப்பு கேட்க கூட ஒரு இதயமில்லாத நீங்கள் சமூகத்தை பற்றி பேசக்கூடாது. நீங்கள் வயதுக்கு மூத்தவர், ஒரு பாட்டை படிக்கிறீங்க, ஒரு நிகழ்வுல போய் என்ன செய்றீங்க? நீங்கள் வேற கொள்ளையர், ஒரு சமூக விரோதி, சமூகத்துக்கு எதிரான செயல்பாடு ஈடுபடுற நீங்கள் அரசியல் பேச வரக்கூடாது. ஐயா தமிழ்ச்செல்வன் மயூரன், நீங்கள் அரசியல் பேச வரக்கூடாது. நீங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கணும். தமிழ்நாடு தெரியாம செய்து விட்டன ஐயா, மன்னிக்க புலவுறதெல்லாம் பலவதான ஐயா. என்ன கெட்டு போச்சு? இப்ப கணேசன் என்ன தப்பா செஞ்சவர்? ஒன்று முறை எப்பூல அவருக்கு மன்னிப்பு 2 முறை மன்னிப்பு கேட்டு போயிருக்கிறார். அது பெருந்தன்மை. அவன் மனுஷன், அவர் தமிழ்ச்செல்வன், இவரான் தமிழ்ச்செல்வன் பொம்மை துப்பாக்கி கொண்டு லண்டன்ல எரிபொருள் நிலையத்துல கொள்ளையடிக்க போனவர். அவர் சமூகங்களை பற்றி பேசவாரு. அந்த சுரங்கிட இதுக்கு வந்தது இவர் தானா? இவரான் இவர் என்ன செய்யலாம்? இது எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும் மைந்தன். நாங்க டக்கண்டு சுடையலாது. புது கட்சி சரி, அப்ப புது கட்சிக்கு நாங்க ஓட்டு போடுறோம். அப்ப எந்த கட்சி? அனுராக்கு போட்டாக்க நீங்க சொல்லுங்க. அனுராக்கு நான் ஓட்டு போடுறேன், எந்த அடையாளம் எப்படி துளைமணி சொல்லுங்க. காரா சொல்லுங்க. அரசியல் தெரிஞ்ச நீங்க அரசியல் சொல்லுங்க. அனுராவுக்கு ஓட்டு போட்டா எப்படி எங்கட ஓட்டு போட சொல்லுங்க. ஓட்டை வீணாக்காம அனுராட கட்சிக்கே போடுங்க, அனுராட கட்சிக்கே போடுங்க. எங்கட மக்களில் 1,06,000 பேர் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. எல்லாரும் அனுரகுமார் நம்ம ஜனாதிபதி கட்சிக்கே போடுங்க, ஓட்டை வீணாக்காம. எங்கட எதிர்காலத்தை பார்ப்போம் இப்படி அமைக்கலாம்னு சொல்லி எல்லாரும் எங்கட தமிழருக்காக வேண்டி ஏதோ ஒன்று செய்வோம் என்ற அவர் சில கருத்துக்கள் தமிழர் சார்பாக இருக்குது. அவருக்கு எதிரானதோ இல்லாட்டி இதோ ஒன்றுமே இல்ல. ஆனா அனுரா குமார திசநாயக்க எங்க தமிழ் மக்களுக்கு தூக்கி தர போறேன்னு நாங்க சொல்லல. நான் என்ன கருத்தை கொஞ்சம் அப்படி மன்னிச்சு கொள்ளுங்க. அவர் எங்களை தரப்பாடு நாங்க நம்பல. நாங்கள் ஏன் அனுரா திசநாயக்காவுக்கு வரணும், மஜரோட்டு பெரும்பான்மையோட வெல்லணும்னு எதிர்பார்க்கிறோம்டா. இவர் கூட இவர் இப்படி பெரும்பான்மையா வந்துட்டாருன்னு சொன்னா இந்தியாவுக்கு பெரும் நெருக்கடி வரும். பிராந்திய ரீதியில இந்தியா வர விரும்பல. எந்த ஒரு ஜனாதிபதியும் ஜனாதிபதியா பதவி ஏற்க முன்னம் முதலா விழுந்தடிச்சு வாழ்த்து சொன்ன ஒரே ஒரு ஆளுங்கிற மோடி ஐயா தான், இந்தியாவுடைய பிரதமர். ஜனாதிபதி பதவி ஏற்க முன்னமே ட்விட்டர்ல ஜனாதிபதிக்கு வாழ்த்து சொன்ன ஒரே ஒரு ஆளுங்கிற பிரதமர். இவ்வளவு அவசரம் என்னதுக்கு மோடி ஐயாக்கு? ஏன் இவ்வளவு? அதுவும் நாங்க அத மைந்தன், நாங்க இதுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா மனதுக்குள்ள ஒரு பொறிக்குள்ள சிக்கி இருக்கிறோம்ன்ற ஒரு கவலையோண்டு இருக்கே ஒழிய மற்றபடி நாங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன பொறிண்டாக்கா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. உண்மையில எல்லாம் என்ன சொல்லுங்க அப்பம்? நான் எந்த கருத்தை நான் சொல்றேன். இதுல யாருமே கோவிக்கிறதுக்கோ இதன்றதுக்கு இல்ல. நான் நம்ப இல்லை. நான் நேரடியா சொல்றேன். எந்த கொள்கை ஒரே ஒரு நாங்க தமிழர் என்ற ஒரு கொள்கை. நாங்க கட்சியில வணக்கம். நான் இந்த வைஃப் இதுல தான் கேட்கிறேன். வணக்கம். ஒரே ஒரு பயம் ஒன்றுதான் சொல்லணும். என்னன்னு சொன்னா பேக்கடி வந்தது ஓகே, நாங்க அவர் நல்லா செய்யறாரு கொள்றாரு எல்லாமே ஓகே. நாட்டை நாங்கள் ஒற்றுமையா இருந்து கட்டமைக்கணும் கொள்ளணும் எல்லாமே ஓகே. நாங்கள் எங்கட சனம் நல்லா இருக்க போது எங்கட சனம் சரியா கஷ்டப்பட்டுட்டு இனிமேலாவது நல்லா இருக்கணும் எல்லாமே சரி. அவர் எங்களுக்கு நாடு கிடைச்சா என்ன செய்வாங்க, நாங்கள் அன்னை இருந்து என்ன செய்வாரோ அதை விட கூட செய்தாலும் செய்வாங்க எங்களுக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. என்னன்னா அவனை ஏகேடியை பார்த்தா இப்ப நாட்டை நேசிக்கிற ஒருத்தன் தான் ஏகேடி மாதிரி இருக்கு. பழைய ஆக்களோட நாட்டை நேசிக்கிறான். ஆனா நாடு முன்னேறும். இப்ப என்ன கவலை சொன்னா இப்ப நாங்கள் எங்கட தமிழ கொள்ளையை விட்டு வெளில போறோமோ, ஆனா தமிழ கொள்ளையிட்டா வெளில போறோம்னு சொன்னா இப்ப என்ன மாதிரி சொன்னா கொஞ்சம் அப்படி சொன்னா இப்ப நாளைக்கு நாங்கள் அவன் எங்களுக்கு எல்லாம் செய்துட்டான் ஓகே, நாங்க எல்லாம் நல்லா இருக்கிறோம், நாடெல்லாம் முன்னேறிட்டு எங்க சைட்டு நல்லா இருக்குன்னு வைங்கண்ணா.
நாங்கள் எந்த அடிப்படையில ஜீவனுக்கு போய் நாட்டுக்கு வைப்போம்? ஜீவனங்கள் திருப்பி கேட்க மாட்டான்னு சொன்னா உங்களுக்கு ஏன் இப்ப நாடு தேவைன்னு சொல்லி கேட்பாங்க. கதை கேட்க நியாயமா கதைக்கணும். சும்மா வந்தோம் வாயில ஒண்ணு கதைக்கிட்டு போக கூடாது. ஒரு விஷயத்த கதைக்க ஆழமா புத்திசாலித்தனமா கதைக்கணும். இப்ப நீங்க சொல்லுங்க, விடுதலை புலிகள் முப்படை வச்சிருந்தவன் முப்படை வச்சு ஆயுதம், அந்த ஆயுத போட்டம் இருக்கையிலேயே பெற்றுக்கொள்ள தமிழீழம். நீங்க இப்ப போய் கேட்டா பிறகு தந்துருவானா சிங்களவன்? இல்ல தரமாட்டான். அப்ப நீங்க என்ன செய்யணும்? நீங்கள் வெளிநாட்டுல ஜூதன மாதிரி பொருளாதாரத்துல வலிமை உள்ளவரா நீங்க மாற்றம் பெற்றுக்கிறீங்களா? ஆகிக்கொண்டிருக்கிறோம். ஆகிக்கொண்டு நீங்க ஆகிட்டீங்களா? ஆகிட்டீங்களா? இதான் கேள்வி. இல்ல ஆகிக்கொண்டு இருக்கிறோம். இப்ப லைக்கா மாதிரி ஒரு 100 லைக்கா இருப்பானா இருந்தா இன்றைக்கு இலங்கை அரசாங்கத்தில் ஆட்சியை நீங்க ஆட்டலாமா ஆட்டலாதா? வேற பற்றி நீங்க வரலாமா வரையல? அது எப்படிங்க சொல்லி ஆட்டலாம்னு சொல்லி இதான் பிரச்சனை. ஒரு லைக்காவை வந்து ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸா வாங்குறதுக்கு நிக்கிறான்டா, கொடுக்க மாட்டேன்றான். துறைமுகத்தை கேட்டவங்க கொடுக்க மாட்டான்றான். கொஞ்சம் பாருங்க, துறைமுகத்துல கண் வச்சது லைக்கா இதே பட்சம் அவனுக்கு கொடுக்க இல்ல. ஏன் கொடுக்க இல்ல? கொஞ்சம் மைக்க மீட் பண்ணுங்க ப்ளீஸ். ஏன்னா கொடுக்கல. அவங்களுக்கு தெரியும் பறக்கிறதையும் கடல் வழியும் கொடுத்துட்டான்னு சொன்னா இவங்க என்ன 2 வழிகளாக உள்ளுக்குள்ள வந்து தங்கட விஷயத்த பண்ணுவான் என்று யோசிச்சதாரு. ஆனா தமிழங்க கொடுக்கல. ஆனா வேற நாட்டு கொடுக்கறதுக்கு இப்ப முயற்சியை மேற்கொண்டு இருக்கான். இந்த பிரச்சனை தான். இப்ப நான் கேட்கிறேன்னு சொன்னா நாங்களுக்குள்ள கதைக்கிறோம். புலிகள் காசு மில்லியன் கணக்கா இருக்குது. சரி, நீங்க அடிச்சிட்டு போங்க. இதை வச்சாவது நீங்க ஒரு 10 லைக்கா வந்து இவ்வளவே இருக்கிறீங்களா? இப்ப பெரிய முதலீடு இருக்கிறீங்க. ஆனா வெளியில வந்து பெரிய வர்த்தகரை அவங்கள காட்டிக்கொண்டு மாறுவசத்தை போட்டுக்கொண்டு உள்ளுக்குள்ள புளியாரு வெளியில மாறுவசத்தை போட்டுக்கொண்டு போய் டீல் பேசி உண்ட கட்டுப்பாடுகளை முக்கிய துறையில கொண்டு வந்திருக்கணுமா இல்லையா? அதுதான் உங்களை வெற்றி. இலட்சியமும் தன்னாட்சி தமிழீழம் அதை நோக்கி போயிருக்கணுமா இல்லையா? நீங்க மக்கள் சந்தா காசு இருக்கு உங்கள்கிட்ட, கோடி கணக்கில் இருக்குது. அப்ப அந்த காசை வச்சு நீங்கள் அதே கொள்கைக்காக போராடிய உண்மையானவர்களா இருந்திருந்தா மக்கள் தந்துட்டோம். இந்த மக்கள் எங்க தந்தத உண்மையா இருக்கும். நானும் உழைச்சிட்டு போறேன், பரவாயில்ல. ஆனா இதை வச்சுட்டு என்ன செய்யணும்? எங்கட இலக்கு நோக்கி வர்த்தகர்கள் நகர்ந்திருக்கணுமா இல்லையா? நாங்கள் என்ன கலைக்கிறோம் என்றால் இருக்கிறதுக்கு வீடு இல்ல, சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்ல. ஆனா என்ன இல்ல நான் இருந்த படுத்தால் ஆடம்பர மாளிகை எல்லாம் படுப்பேன், ரோட்ல படுத்துட்டு போ. அப்ப இத்தனை வருஷ கால போராட்டம் இப்படி வீணடிக்கப்படுறதோ? சரி, அப்ப நீங்க ஒரு கட்சியை நீங்க தொடங்கி நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா நான் எல்லாமே அடிப்படை தத்துவாத்த கோட்பாட்டு நாங்க நிகழ்கால அரசியலையும் எதிர்கால அரசியலையும் மையமா வச்சுதான் நாங்க காயில நகர்த்தோம். எதிர்கால அரசியல்னு சொன்னா எப்படி? சரியா, நீங்க புறங்க வரேன். இன்றைக்கு விஷயம் தெரியாட்டி பழகி கொள்ளுங்க. என்னன்னா இன்றைக்கு சூடான், இன்னைக்கு சோமாலியாவில் அல்சாபா போராளிகள் அடிபடுறாங்க. நாம போராளி என்ன சொல்றது? அல்சாபா போராளிகள் கிட்டத்தட்ட 44% தமது நிலப்பரப்பு ஆளுகைகளை வச்சிருக்கிறான். இன்றைக்கு சோமாலியான தலைநகர பூந்து கூட அடிக்கிறான். விமானம் இறங்குதே இல்ல, அங்க பயமா இருக்கு. எந்த நேரம் இறங்கலாம் போறதே 2-3 விமானம். ஏர்போர்ட்டை விட்டு வெளியில கூட போக விட மாட்டாங்க. வேற ஆக்கலாம் சொன்னா பிடிச்சா உள்ளுக்க வச்சிருவான். அப்ப அவங்க ஆட்சி அதிகாரம் எப்படி இருக்குது, அழகு எப்படி இருக்குது? நிலப்பரப்ப தக்க வச்சு கொண்டுறான். அதுக்கான கட்டமைப்பை வளர்த்து வச்சுக்கிறான். அதற்குரிய ஆயுத பலத்தை வச்சு கொண்டிருக்கிறான். ஆனா எங்கட விடுதலை புலிகள் வச்சிருந்தவையா? இதான் கேள்வி. அப்ப அப்படியான ஒரு நிலப்பரப்ப ஒரு அல்லது 30-40 விதமான நிலப்பரப்பை வச்சிருந்தா கூட உங்களுக்கான தனி அழகு கிடைச்சிருக்குமா இல்லையா? பிடிச்சிருக்கலாமா இல்லையா? அதுக்கான முயற்சி தான் தோத்துறாங்க. அப்ப மாவிலாறுல உங்களுக்கு பிரச்சனை வரைக்கும் அந்த நீர் அணைக்காட்டு உடைக்க பிரச்சனை வரைக்கல, அதுல கருணா பிரிஞ்சு வரைக்கல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் மாவிலாறு பிரச்சனை வரைக்கும் அண்டம்பாலிசிங்க என்ன சொன்னவர்? உடனடியா நாங்க போற ரூட்டா மாத்தோம் அழிக்க போறோம்னு சொன்னவரா இல்லையா? அதுக்கு மேலே சொல்லிட்டார், மாவிலாறு சொல்லல. அப்ப உங்களோட அரசியல் தலைமையை கேட்க விட்டாரு. அப்ப உங்களுக்கு ஒன்று விளங்கி கொள்ளணும். இவ்வளவு தத்துவத்தை ஞானி இவ்வளவு விஷயத்த கணிச்சு எங்களோட விடுதலை புலிகளை கிட்டத்தட்ட 9 முறை காப்பாத்தி விட்டார் இந்த தத்துவ ஞானி. 10வது முறையாக சிக்கல் ஒன்று வரைக்கல சொல்றாரு. வந்து இதை கவனமா இருக்கும்னு சொல்றாரு. மாவீர நல்ல உரையில கூட தெளிவா விளங்க போட்டார். அப்ப அதுல இருந்து ஒன்று மட்டும் விளங்கி கொள்ளணும். எங்களுக்கெல்லாம் ஆளை ஊடுருவிட்டாங்க. இந்தியாவை ஊடுருவிட்டது, சிங்களம் ஊடுருவிட்டது. மிக கவனமா இருக்கணும். எப்ப ஊடுருவாங்க? சமாதான காலத்துல வந்து பூந்துட்டாங்க. போராட்டம் தோத்துட்டுது. இதே
வடக்கு மாநிலத்தில் முதலமைச்சரா வந்தவர் எத்தனை பில்லியன் ரூபா கொண்ட கொடுத்தவன் யாழ்ப்பாணத்தை அபிவிருத்தி செய்ய வடமாநிலத்தை ஏன் அந்த பணத்தை இந்த கேடுகட்ட விற்க திருப்பி விட்டவர் வேணாம் கையெழுத்து போட்டு சந்திரசிறி ஆளுநர் அது கேட்கல என்னத்துக்கு இந்த பணத்தை திருப்பி விட்டவன் யாராவது கேள்வி கேட்கிறீங்க நீங்க வந்த தமிழ் கேட்கிற இந்த வாயல் ஒரு நாள் பார்த்தாவது இதை விக்னேஸ்வரனை பார்த்து கேள்வி கேட்டுக்கிறீங்களா எதற்கு திருப்பி பணத்தை கொடுத்தீங்க தமிழை மேன் பண்றதுக்காக இப்ப பிரச்சனை இல்லை. ஒரு நிமிஷம் தமிழ்ல உங்களோட நாடு முதல் வந்து சோத்துக்கு வழியில எனக்கு ஆனா ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா நாங்க சின்னனா முதல்ல உண்டு அடைவோம் அதுக்கு பிறகு தமிழை இத்தனை பேர் தியாகங்கள் இத்தனை மாவீரட்ட உயிர் எல்லாமே வீணடிக்கப்பட போகுது. சரி இப்ப உங்களுக்கு தமிழ்ல யாரு போடி தெரியும் சொல்லுங்க நானும் அதான் சொல்றேன். ஏகேடி வரி ஏகேடியை விடுங்க ஏகேடியை விடுங்க சிங்கள பெரும்பான்மை சிங்கள மத்திய ஆட்சியில விடுங்க உங்களுக்கு தமிழ் கட்சியில எவரும் உங்களுக்கு தமிழ் மணி தருவான் சொல்லுங்க இப்ப ஒருத்தர் மணி தர மாட்டான். அப்புறம் இதை கதைப்பா சொல்றது கேளுங்க. இந்த பழமவாதத்தை விட்டுட்டு நாங்க புது அரசியலை செய்வோம். எப்படி புது அரசியல்? முதல் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இந்த கள்ள கூட்டமைப்பு கார் வரி விலக்குல பணத்தை அடிச்சவன் நாங்க விட்டு என்ன செய்ய மாட்டோம். முதல் ஒண்டா வருவோம், எங்கட ஒரு கட்சியில போட்டிட்டு பாராளுமன்ற உறுப்பினர் அதிகமா வருவோம். என்ன செய்வோம், பாராளுமன்ற உறுப்பினர் 22 ஆசனம் அப்படி வருவோம். உண்டா வந்துட்டு என்ன செய்வோம், 22 பாராளுமன்ற உறுப்பினர் வச்சு கொண்டு என்ன செய்வோம், நான் ஒரு 5 அமைச்சா எடுப்போம். வணக்கம் மைந்தன். அபிவிருத்தியை சில கொண்டு வா மைந்தன் பேசுங்க. ஹலோ. ஓ அண்ணா கவிஞர், நீங்கள் மாவீரர் போராளிகள் நாங்கள் இவ்வளவு நாளும் இதண்டது அவங்கள்ட்ட அடை வைக்கிறோம்னு சொல்லி இல்ல இல்லக்கா, அவருடைய விளங்கி கொள்ளுங்க. நாங்கள் அதை வீணடிக்கிறோம் தான் அவர் கேட்கிறார். அவர் ஒரு நல்ல கருத்தை தான் சொல்லுவாங்க. அந்த கனவுகள் எல்லாம் வீணடிக்கப்படுகிறதோ தான் கேட்கிறார். அடகு வைக்க இல்லையா வழியா விளங்கணும். காவியம் என்ன இதுல உண்மையில ஒட்டுமொத்தமா இந்த பாராளுமன்ற தேர்தலில் இப்ப அர்ஜுனாண்ட சொல்லி நாளைக்கு வெளியால வந்து அவர் கட்சி ரீதியாக கேட்கிறாரு. அட்லீஸ்ட் அவர் சுயேட்சையா தான் கேட்பார். சுயேட்சையா கேட்டா என்ன, ஒரு சீட் தான் அவருக்கு கிடைக்கும். அப்ப அதை ஒன்றுதான் அவர் செய்யலாம். அப்ப நாங்கள் அவருக்கு ஒரு சீட்டை கொடுத்து கொண்டு ஒட்டுமொத்தமாக இந்த பாராளுமன்ற தேர்தலில் அவ்வளவு பேரும் புறக்கணிக்கணும் இந்த தேர்தலில். ஆனா 18 பேர் 20 வேறத்தான் போயினோம், ஏதோ ஒரு பக்கத்துல வேற போயினோம். ஆனா தமிழ் மக்கள் அந்த இவ்வளவு இந்த பாராளுமன்றம் அதை கடந்த 5 வருஷமா இதை புறக்கணிச்சிட்டு இருக்கணும். 5வது வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்குதோ அதுக்கு பிறகு ஒரு நல்ல கட்சியில நல்ல ஒரு ஆக்களை கொண்டு அவர்கள் தெரிவு செய்யப்பட்டு அதுக்கு பிறகு பாராளுமன்றத்துக்கு அனுப்புறாருன்னு இப்போதைக்கு கேட்ட வழி. இப்ப நல்ல ஒரு கட்சி இல்லையே என்னங்கிற தமிழருக்கான ஒரு கலைக்கிறதுக்கு கட்சி ஒழுங்கானவர்கள் இல்ல. மாற பெற போறாங்கன்னா பழைய போறதுக்கு இடம் இல்ல. யார்கிட்ட போறோன்னு தெரியாம இவர்கிட்ட கொடுத்துட்டு நிக்கிறோம். அதுவும் ஒரு 5 வருஷம் தான் கொடுத்து பார்ப்போம். நான் புறக்கணிப்போம். ஏதோ ஒரு பக்கத்துல வெறத்தான போறாங்க. 20 பாராளுமன்ற உறுப்பினர் வெறத்தான் போயிடும். அது யார் வந்தாலும் வந்துட்டு போகட்டும். அது நாங்கள் 5 வருஷமா புறக்கணிக்கணும் தேர்தல். என்னக்கா அவை மக்கள் எல்லாரும் குடியார மக்கள் ஆக்குறது லைசன்ஸை வேண்டி அவை தங்களோட வீடுகளுக்கு சொத்தை தேடி கொண்டு அவை போயினோம். அவை போட வேண்டும் இல்லை, அங்கே வந்து நிற்கிறோம் திரும்பவும். மாவட்டத்தில் அடைக்கலாம் இருக்கிறாராம். அப்ப நீங்களாயும் ஒதுங்கி போறதா இல்ல, ஒரு தடவை ஒதுங்கி போறது இல்ல. போக்குறதுக்கு நாங்கள் இடம் இல்லாம தான் இவர்கிட்ட ஒரு 5 வருஷம் கொடுத்து பார்ப்போம். அவர் நாட்டை நல்லாக்குவார். அதுல எந்த மாற்றம் அதுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்கட சனம் நல்லா இருக்கும். எங்கட நிலங்களும் பலம் பெறும். எல்லாமே நடக்கும். இது வந்து இவ்வளவு போராளியால் இவ்வளவு மாவீரர் அன்னைகளும் நிக்கிறோம். எல்லாட்ட கொள்கையும் அப்படியே மறைக்கப்பட போகுது. அது ஒரு கவலை தான் ஒழிய மற்றபடி நாடு நல்லா தான் போகுது. கடந்த 14 வருஷமாக தமிழர்களுக்கு ஒரு தீர்வு தமிழாக்கள் தமிழரசு கட்சின்னு சொல்லி நாங்கள் பெருமையா நினைச்சு ஏதோ ஒரு பக்கத்துல தமிழ் மக்கள் அவரை தான் ஆதரிச்சு கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவன் உண்மை முகம் எப்படி வெளியேற வருது என்று நீங்கள் உங்களோட வேலையில தான் பாக்குறீங்க. பாரதி எல்லாருமே நீங்கள் பார் லைசன்ஸ் தான் எடுத்து வச்சுக்கிறீங்க. அப்ப நீங்க தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வுக்கு நீங்கள் அன்றில இருந்து வரைக்கும் கலைக்கவே இல்லை. என்ன தலைமைக்கு பயந்துதான் தமிழ் தேசியம் கூட்டமே இருந்தது. தலைமை இல்லைன்னு சொன்னோன்னு தமிழ் வேலையை காட்டவழிக்கிட்டது. தலைமை அதே கொள்கையாக 14 வருஷமாக அதே கட்சிக்கு தானே தமிழ் மக்கள் பெரும்பாலும் போட் பண்ணுனது. ஞாபகம் இருந்திருந்தா அவை ஒழுங்கா இருந்திருப்பினும் அவையே அடக்கி வச்சுதான் தலைமை இல்லைன்னு சொன்னோன்னு அவையவே அவைன்ற பாடு.
அப்ப பிறகு நாங்கள் யார்கிட்ட போறது திரும்ப அதே கூட்டணி விட்ட போய் என்ன பிரயோசனம் இல்ல கூட்டமே இப்ப எனக்கு கவலையத்தான் உங்களுக்கு சொல்றோம் இல்லையா இப்போ காணாம வைக்கப்படுதுன்னு சொல்லி சொல்றாரு அவர் வந்து இப்படி இருக்கே இவ்வளவு காலம் நாங்கள் பட்ட இது வந்து அப்படியே மறக்கப்பட போகுது அதான் நான் சொல்லுவேன் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இருக்க போகுது சொல்ற கேளுங்க. நாங்க வெளிநாட்டுல இருந்து இலங்கையில வடமாகாணத்துல குறிப்பா வடமாகாணத்துல போய் பெரிய பெரிய பண்ணி அடிக்கிறதுக்கு ஒரு பண்ணையில 100 குடும்பம் வேலை செய்யறதுக்கு 100 குடும்பமா 100 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து கிள்ளச்சில ஒரு பெரிய 100 பேருக்கு யாழ்ப்பாணத்துல 100 மன்னார்ல 100 பவுனியா 100 முள்ளத்தில 100 இப்படி பெரிய கொம்மை எடுக்கிறதுக்கு முயற்சி எடுத்தது பெரிய ஆக போய் கதைச்சவங்க. ஆனா லஞ்சம் பண்ண வேண்டி அவங்களுக்கு அனுமதி கொடுக்கல. இப்ப நீங்க பழைய சொல்லுங்க 100 உதாரணத்துக்கு சொல்லுங்க கிள்ளச்சி மாவட்டத்தில் இப்படி வைப்போம் 1 லட்சம் குடும்பம் இருக்கிறது வைப்போம் சும்மா உதாரணத்துக்கு இப்படி வைப்போம் 1 லட்சம் குடும்பம் இருக்கண்டா அதுல பெரிய ஒரு கம்பெனி அடிச்சு விட்டா 100 குடும்பத்துக்கு வேலை வாய்ப்பு வருதாண்டா 5 வருஷத்துக்கு பிறகு அதுல அந்த 5 வருஷத்துக்கு பிறகு அந்த 100 குடும்பத்துல வாழ்க்கை முன்னேற்றம் எப்படி இருக்கும்? அவங்க மணித்தியாளத்துக்கு சம்பளம் ஆனா மணித்தியாளத்துக்கு சம்பளம் பண்ண ஒரு மணித்தியாளத்துக்கு 200 ரூபாய் அவரை கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணவங்க மரியாதை இப்ப திரும்ப சொல்றேன் ஒரு மணித்தியாளத்துக்கு 200 ரூபாய்க்கு மேல ஒரு மணித்தியாளத்துக்கு 200 ரூபாய் பாட்டி சம்பளம் கொடுக்க வலிக்கிட்டாங்க. நீங்க 10 மணித்தியாலம் மேல செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபாய் பிளஸ் போனஸ் கொடுக்க ஆரம்பிச்சோம். வெளிநாட்டு புறம்படி 12 மாசத்துல வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 1 மாதம் உங்களுக்கு அதே சம்பளம் வந்து போனஸா கொடுக்குறாங்க. அதை விட உங்களுக்கு வேற சலுகைகள் கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணாங்க. ஏன்னா மக்களோட வாழ்க்கை முன்னேற்றம் நீங்க வேலைக்கு வந்து இதுல நிக்க வேண்டியான் பஸ் வந்து உங்களை ஏத்தும் போக்குவரத்து செலவு இல்ல சாப்பாடு உங்களுக்கு ஃப்ரீ அவனே தருவான் சாப்பாடு ஃப்ரீ போனஸ் இருக்குது உங்களுக்கு ஓவர் டைம் நீங்க செய்யலாம். ஒரு மாதத்துக்கு அதுக்கு 200 ரூபாய் அவன் அந்த நாங்க அப்ப இப்படி விலைவாசி எல்லாம் இல்லை அப்ப கணிச்சவங்க. ஆனா அதுக்கு எல்லாம் கொடுக்கல. ஏன் கொடுக்கல எங்கட சனத்தின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றம் தான் அவனுடைய நோக்கு. அப்ப எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு வந்துட்டா என்ன நடக்கும்? எல்லாட்டும் காசு இருக்கும். காசு செஞ்சா என்ன செய்யும்? அந்த புள்ளி நல்லா படிப்பு படிக்கும். படிச்சா என்ன செய்யும்? அங்கிட்ட சிந்தனை திறன் கொண்ட சமூகமா மாறிடும். இப்ப இங்க என்ன நடக்குது? அபிவிருத்தி அரசியலுக்கு வரலாம் அவங்க ஒரு அரசியலுக்கு வரலாம் வந்து என்ன செய்யலாம் அமைச்சு பதவியை பற்றி கொண்டு அபிவிருத்தி அரசியலுக்கு நுழையலாம். இந்த அபிவிருத்தி வளரும் வளர்ந்து என்ன செய்யும்? இப்ப இங்க வந்து நாங்க புதிய பாராளுமன்றம் தெரிவு செய்யலாம். எல்லாட்டும் காசு இருக்குது. ஒரு கட்டு சமூகம் மாறிட்டுது. கஷ்டம் வறுமை என்ற நாங்க இல்ல எல்லாட்டும் காசு இருக்குது. அப்ப பொருளாதாரத்துல முன்னேறிட்டாங்க. அப்ப என்ன நடக்கும்? இங்க உரிமை அரசியலை பற்றி பேசலாம். ஆனா இந்த விஷயத்தை தெரிஞ்சவன் நான் சிங்களம் என்ன செஞ்சவன் லஞ்ச உடனே வேண்டி எங்கட தமிழ் கட்சி இந்த வெள்ளவடி கல்லர் ஒரு முழுக்க போக விட இல்லை எங்களுக்கு இருக்க ஒரே ஒரு தேர்வு நாங்கள் யூதன மாதிரி பலம் பொருந்திய பத்தகரா மாறணும். நாங்க வளர்ச்சி அடைஞ்ச முடியும். நீங்க எதை வச்சு உரிமை அரசியல் கேட்பீங்க விலங்கு அதனால கூட அறிவு என்ன நீங்க உங்களை சிந்தனையில மாறாட்டிக்கு நாங்க ஒண்ணும் செய்யலாது. என்ன சிந்தனை இப்ப உங்களுக்கு 50 வயசு வாங்கிக்கோ உங்களோட பிள்ளைக்கு வந்து 14 வயது உங்களோட பிள்ளை வந்து கம்ப்யூட்டர்ல பிரிச்சு மேய்ஞ்சிருவான் ஓமா இல்லையா? உங்களோட சிந்தனை எப்படி இருக்கு? உங்களோட பிள்ளையோட சிந்தனை எப்படி இருக்கு? நீங்க என்ன சொல்ல வரீங்க விலங்குகள்? நாடு வந்து முன்னேறும். நாடு வேலை வரும். நாட்டின் வளர்ச்சி இருக்கும். எங்கட சில நல்லா இருக்கும். எல்லா இடம் இலங்கை மொத்தமே நல்லா தான் வளர்ச்சி அடைய போகுது. நீ ஆண்டுகாரம் சொன்ன கூட்டு சிங்கப்பூர் மாதிரி வரும் சொல்லி கண்டிப்பா வரும். அதுல எந்த மாற்றம் இல்லை. அதுல எந்த பிள்ளையும் கம்ப்யூட்டர்ல பிரிச்சும் வரும். எல்லா நாடு மொத்தமும் நல்லா வரும். வந்து முடிய நீங்க உங்க உரிமை அரசியல் எதை வச்சு உரிமை அரசியல் கேட்பீங்க? எல்லாமே நல்லா இருக்கிறீங்க. நீங்க நல்லா இருக்கீங்க. நாடு எதை வச்சு உரிமை சொல்லுங்க. உங்களோட சாப்பாட்டு காசு இருக்கு. தாராளமா காசு இருக்குது. வாகனங்கள் இருக்குது. ஒற்றுமையா இலங்கைகளை வாழ வேண்டிய நேரம் உங்களுக்கு நாடு இருக்கு. அப்ப நீங்க தமிழருக்கு தான் காணி அதிகாரம் விடுதலை புலிகள் தமிழீழ விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் என்றைக்காவது தமிழீழம் தனிநாடு கேட்டார்? ஒரு நிமிஷம் தமிழ விடுதலை புலிகள் நிக்கிறீங்க. தமிழீழ விடுதலை புலிகள் தமிழீழம் கேட்டவையா?
அதுதான் அடிபட்டு வேற இடத்துல அடிச்சாங்க தமிழத்துக்கு அடிபட்டு விடுதலை நான் கேட்கறது தமிழ்ல அதான் சொல்றேன் வேற இடத்துல அடிபட்டாங்க தமிழ்லாம் கேட்டவையா கேளுக்கு தமிழ் தான் அடிபட்டாங்க தமிழ்ல அவன் அப்படி தமிழெல்லாம் கேட்ட தலைப்புறம் கேட்டவரண்டா என்ன சொல்றார் நாங்கள் ஒருங்கிணைந்த இலங்கைக்குள்ள ஒற்றுமையாக ஒன்றுபட்ட வாழ விரும்புகிறோம் சம அந்தஸ்துடைய அதற்கு உடன்பட்டு வருகிறோம் அண்ணன் மாவர் நல்லா சொல்றேன் ஒருங்கிணைந்த இலங்கைகள் இப்ப சொன்ன ஒரு நிமிஷமா நீங்க வாங்க முதல் அரசியல புரிஞ்சோன்னு சும்மா வந்தம் வாயில பட்டி அடிச்சு சும்மா உங்களோட அரசியல் மேகாச்சு வந்திருக்காங்க சரி எனக்கு சொல்லுங்க காணி அதிகாரம் வேண்டாம் புரியுங்க காணி அதிகாரம் வேண்டாம் என்ன போலீஸ் அதிகாரம் வேண்டாம் என்ன ஐயோ உங்களை தான் நீங்க படிச்ச மாதிரி கேட்காங்க அண்ணன் சரி எனக்கு தெரியும் நான் முட்டாள் பயிர் என்ன ஒத்துக்கொள்ள நான் முட்டாள் பயிர் சொல்லுங்க காணி அதிகாரம் உங்களோட கருத்து மட்டும் தான் சரியா கருத்து சொல்லி வச்சு கேட்காங்க நான் புலியா சொல்றேன் அண்ணா முட்டாள்னு சொல்றேன் இல்ல நான் முட்டாள் இப்ப நீங்க சொல்லுங்க படிச்ச நீங்க அறிவாளி அரசியல் படிக்கல கொஞ்சம் நிப்பாட்டுங்க என்ன நீங்க சொல்ல வர்றீங்க சொல்லுங்க உங்கள்ட்ட இதை சொல்லுங்க பாப்போம் அதான் சொல்லியாட்டு இப்ப என்ன நாடு நல்லா இருக்கும் இப்ப நாடு நல்லா இருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கும் போடும் சொல்லுங்க நாடு நல்லா இருக்குமாண்டா நீங்க சொல்லுங்க நாடு நல்லா இருக்குமாண்டா நாடு நல்லா இருந்தா உங்களுக்கு இப்ப என்ன வேணும் சொல்லுங்க நாடு தான் நல்லா இருக்கு இப்ப உங்களுக்கு என்ன வேணும் ஒண்ணும் இல்ல அதான் சொல்றேன் சொல்ல வாரீங்களான்னு நீங்க நீங்கள் முதல் கேட்டீங்கன்னு வந்து இவ்வளவு மாவீரரையும் இவ்வளவு எங்கட தேசிய தலைவரையும் இவ்வளவு பொதுமக்களையும் இழந்துட்டு நாங்கள் இப்ப அந்த தமிழீழ கோரிக்கையை விட்டுட்டோமான்னு கேக்குறீங்க சரியா அந்த கொள்ளையை விட்டு நாங்க போறோம் என்று சொல்றோம் கோரிக்கையை விட்டு அந்த கொள்ளையை விட்டு நாங்க போறோம் அந்த இப்ப நாங்க அந்த கொள்ளையை விட்டு நாங்க போறோம் எது முக்கியம் இப்ப மக்கள் வந்து இந்த போராட்டத்தால கஷ்டப்பட்டு இவ்வளவு மக்கள் இழந்து இவ்வளவு அது இல்லையா எம்பி நீங்க சொல்றது போல அவர் சொல்லிட்டார் நாடு நல்லா இருக்கலாம் மக்கள் நல்லா இருக்கிறோம் இப்ப என்ன வேணும் மாடு நல்லா இருக்கு நாடு நல்லா இருக்குது மக்கள் நல்லா இருக்கிறோம் எல்லாம் சந்தோஷம் குறக்காத உதுக்காண்டியா இவ்வளவு காலம் இவ்வளவு பாடுபட்டு இவ்வளவு பேர் செத்து எல்லாம் ஒழிஞ்சு போய் நாங்க தனிநாடு கேட்க இல்ல எங்களுக்கு தனிநாடு வேண்டாம் அதை விடுங்க அந்த கொள்கையும் வேண்டாம் இப்ப இலங்கைக்குள்ள நீங்க அவர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டாரല്ലോ அந்த மாகாண சுயாட்சி ஒன்ற அந்த கதை இருக்கല്ലോ மாகாண சுயாட்சி என்ன என்னென்ன ஒரு விளக்கம் கொண்டு தாங்கண்ணா முதல் சீரியஸ் அது இருக்கா சொல்லுங்க கேட்குறேன் உண்மையா நான் தெரியல கேட்குறேன் அதுக்கு ஒரு விளக்கம் மட்டும் சொல்லுங்க அதுக்கு பிறகு பார்ப்போம் அவங்களோட கதையே என்னென்னு இருக்கலாம் மாகாண சுயாட்சி என்றா என்ன மாகாண இப்போ 13ஆம் திருத்த சட்டம் அவர் கேட்டால் சரிதானே காணி அதிகாரங்களுக்கு எல்லாம் பெரிய ஓகே அப்படி என்ன என்னென்ன விளக்கம் மட்டும் தாங்க ஒரு சின்ன விளக்கம் தாங்க கொடுங்க அப்போ இருக்கா அண்ணா இப்ப நீங்க சொல்றீங்கன்னா வந்து நாட்டுல எல்லாமே சுகமா வந்துட்டு சொன்னா லூசுத்தரமான கதை ஒன்று நாட்டிலே எல்லாம் பைத்தியமா இப்படி விளக்கப்படுத்தி சொல்லுங்க அண்ணா இப்ப நாங்க நாடு நல்லா சட்டங்கள் இல்ல கவலையா இருக்கு நாங்கள் நீங்க வந்து நாலு கல்லறை கலைஞ்சு பிடிச்சு நிரூபிச்சு முடியும் அவர் நல்லவர் உங்களுக்கு நேற்று முழுக்க எல்லாம் என்ன பிரச்சனை நடக்கும் என்ன போறோம் எல்லாம் கத்தி எல்லாம் நேற்று நான் எல்லாம் கலைச்சேன் மற்றாக்கள் எல்லாம் கலைச்சு கேட்டீங்கல்ல என்ன நடக்கும் சொல்லி நீங்க என்ன உடனே வெளுத்ததெல்லாம் பாலன்னு நிக்கிறீர்கள் வந்து அப்படி செய்து போட்டார் இப்ப எங்களுக்கு என்னத்தை அள்ளி அனுரா வந்து எங்களுக்கு என்னத்தை அள்ளி தந்தது இப்ப வந்து எல்லாரும் அவற்றை தேர்தலுக்காண்டி பிடிப்பது ஓகே நல்லது அது இல்லையா அனுரா சூப்பர் ஆள் துறமான ஆள் ஓகே நல்ல ஆள் தான் ஓகே பிரச்சனை இல்லை இனி எல்லாம் பிரச்சனை வரப்போகுது
இப்ப அவன் கிளைமேக்ஸ்ல இருக்கிற 45 நாள்ல தேர்தலை சந்திக்கணும். இப்ப அவன் எங்களுக்கு மாத்திரம் இல்ல ஒட்டுமொத்த நாட்டிலையும் வந்து தன்னை ஐயா அதை பத்தி கலைக்க வரையில அவர் சொல்ற வந்துட்டா நல்லா இருக்கு, நாடு நல்லா இருக்கு. இப்ப கேள்வி இதுக்கு நாடு நல்லா இருக்கு, அதான் நான் சொல்ல என்ன நல்லா இருக்கு. இப்ப நடக்கிற உங்களுக்கு இது முழங்கேடு ஐயா, அவர் அப்படி சொல்ல வரையில என்ன அனுரா வந்து நாடு நல்லா 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 கொடுத்துட்டாரு, எல்லாரும் நல்லா வாழிடும், மக்களுக்கு கஷ்டம் இல்ல, துன்பம் இல்ல, பசி இல்ல, பட்டினி இல்ல, எல்லாரும் நல்லா இருக்கிறார். இப்ப இதுக்குதான் நான் விளக்கம் சொல்றேன்னு சொன்னா இப்ப அவர் தந்த கிளைமேக்ஸ் வேலையை காட்டுறார். இது முடியத்தான் நாங்கள் இப்ப எத்தனை தேர்தலை இப்ப பார்த்தாச்சு. எங்களுக்கு 49 தேர்தலை பார்த்துட்டோம். அந்த குடிகாரன் போச்சு விடிஞ்சா போச்சுன்ற மாதிரி அவங்க சுரேஷனா நிப்பாட்டுங்க இருக்கா வன்னிமேந்திரன் இருக்கா டாக்டர் இருக்கா கதைக்க விடுங்க அந்த இதுல போட்டு விடுங்க இருக்கா. அவர் சொல்ல ஆத்திரமா இல்ல இருக்குது உங்களுக்கு. அவர் சொல்ல நாடு நல்லா இருக்குது. சரி ஓகே, நாடு நல்லா இருக்கு.